ஹாய் வீவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம ஜானகி வந்து ரூம்குள்ளே வராங்க. அப்போன்னு பார்த்து நம்ம சாரு ஆவியாக உட்காந்துருக்காங்க. ஆவியாக உட்காந்து அந்த சாருவை பார்த்து ஜானகி பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சாரு, நீ எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாரு சொல்கிறாங்க, பெரியம்மா நான் பண்ண தப்புனாலே என்னோட ஆத்மா இப்போ சாந்தி அடையாமல் அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. என்னோட சாவுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஜானகிக்கு ஒன்றுமே புரியல. என்ன சாரு சொல்கிற, உன்னை யார் கொலை பண்ணா, உனக்கு என்னதாம்மா நடந்தது அப்படின்ட்டு கேட்கும்போது சாரு சொல்கிறாங்க, என்னைய அந்த கார்த்தி, பசுபதி, புவனா இவங்க 3 பேரும் தான் பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதின லெட்ரு மாதிரி எழுதி இதை சூசைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இருந்தாலும் என்னால் அப்பாவிங்க தண்டிக்கப்படக்கூடாது. நான் செத்ததுக்கு அப்புறம் தான் யார் உண்மையானவங்க, யார் இவ்வளோ நாளாக பொய்யா நடிச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா புவனா பசுபதியை ரொம்பவே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அநியாயமாக என்னோட உயிரை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே சாரு அங்கேருந்து மறைஞ்சிடுறாங்க. ஜானகிக்கு ஒன்றுமே புரியலை. என்னது இது, சாரு எதுக்காக இப்படியெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ மாயா வராங்க. மாயா கிட்ட ஜானகி சொல்கிறாங்க, மாயா நான் சாருவை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மாயா சொல்கிறாங்க, என்ன பெரியம்மா சொல்கிறீங்க, அவள் தான் இறந்துட்டாலே, அப்புறம் எப்படி நீங்கள் சாருவை பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, இல்லை மாயா, அவளோட ஆவி என்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது. அவளோட ஆத்மா சாந்தி அடையாமல் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவளை யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறதையும் என்கிட்ட சொல்லிட்டு போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் மாயா சொல்கிறாங்க, என்ன பெரியம்மா சொல்கிறீங்க, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியல. நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போது ஜானகி சொல்கிறாங்க, மாயா சாருவை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. அந்த விஷயமா தான் அவங்க என்கிட்ட சொல்கிறா. கண்டிப்பாக அந்த புவனா, பசுபதி, கார்த்திக் இவங்க 3 பேரும் தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. எப்படியாவது நம்ம பெரியப்பாவுக்கும் சீனுக்கும் நியாயம் கிடைக்கணும் தான் அவள் துடிச்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா என்னால் இதெல்லாம் நம்பவே முடியல. இறந்து போன சாரு ஆத்மாவாக வந்து இப்படி பேசுகிறான்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இதை பற்றி நம்ம யாருக்கிட்டையாவது சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, நம்ம வந்து ஒரு சித்தர் இருக்காரு, அவரை பார்த்து பேசி இதுக்கான சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. இந்த சைடு நம்ம சாரு வந்து கார்த்தி மேலே சாம கோவத்தில் இருக்காங்க போல். கார்த்தி ரூம்கே போயிடுறாங்க. கார்த்தியை போயிட்டு கொஞ்சம் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்கி வாய்ஸில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்திக் பயங்கரமாக காற்றெல்லாம் அடிக்குது, ஜாமாலாம் கீழே விழுகுது. அதை பார்த்துட்டு நம்ம கார்த்திக்கு ஒரு வேளை காற்றடிக்கிறனால தான் ஜாமா கீழே விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் நம்ம சாருவோட வாய்ஸ் கேட்குது, என்னை ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சாரு பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே கார்த்தி ரொம்பவே அரண்டு போயிடுறாங்க. ஏய் யார் நீ அப்படிங்கிற மாதிரி பேசும்போது ஒரு நிழல் மாதிரி தெரியுது. அப்போது சாரு தான் வராங்க. சாரு வந்து கார்த்தியை போட்டு பயங்கரமாக பாடாப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஜாமானெல்லாம் தலைக்கீழே தொங்க விட்டுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை போட்டு பயன்படுத்திடுறாங்க. அதனால நம்ம கார்த்தியும் அரண்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் செவத்தில் ஒரு கையச்சும் பதிஞ்சிருக்கு. நம்ம கார்த்தி சாருவை பார்த்த பயத்தில் அலறடிச்சிட்டு ஓடுறாங்க. அப்போது அத்தை அத்தை சொல்லிட்டு ஓடும்போது புவனா வராங்க. என்னாச்சுடா, எதுக்குடா இப்படி பேய பார்த்த மாதிரி அலறடிச்சிட்டு ஓடி வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, பேய் தான், நம்ம கொலை பண்ணோல அந்த சாரு இப்போ ஆவியாக வந்து என்னைய பயன்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பசுபதி, புவனா 2 பேருமே மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. என்ன இவன் சொல்கிறான், அவள் எப்படிடா ஆவியாக வருவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னோட பிரம்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது புவனாவையும் பசுபதியும் அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பாருங்க அத்தை, ஜாமான்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்ட அப்போ ஜாமான்லாம் இருந்த இடத்துல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சாருவோட கையச்சு வந்து அந்த செவத்தில் இருக்கும். அதை காமிக்கிறாங்க. பாருங்க அத்தை, நான் சொல்கிறத நீங்கள் நம்பலைன்னா சாருவோட கையச்சு இங்கே இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே புவனாக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. சரி கார்த்தி, நீ ரொம்ப பயந்து போயிருக்க, காலையில் கோயிலுக்கு போகலாம், நிம்மதியாக தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. மறுநாள் காலையில் எல்லாருமே சாப்பிட உட்காரும்போது கார்த்தி வந்து அரண்டு போயிருக்காங்க. பசுபதி கார்த்தியை கேட்குறாங்க, என்னாச்சுடா, ஏன்டா இப்படி அரண்டு போயிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இல்லைப்பா சாரு வந்துட்டா, சாரு இனிமேட்டு நம்மளெல்லாம் பழி வாங்காமல் இங்கேருந்து போக மாட்டா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம சாருவோட வாய்ஸ் தான் கேட்குது, என்னைய கொன்ன உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட புவனா பசுபதிலாம் அரண்டு போயிடுறாங்க. இல்லை நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சரியா இல்லை, நம்ம கோயிலுக்கு போய்
போய் வீட்டுக்கு ஏதாவது பூஜை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. இந்த சைடு நம்ம ஜானகி மாயா இவங்க 2 பேருமே சாரு வந்த விஷயத்த சித்தர்கிட்ட சொல்லுவோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு சாரு பற்றின விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இது மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. சாருன்ற ஒரு அப்பாவி பொண்ணை 3 பேர் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணோட ஆவி எங்கள் வீட்டில் வந்து என்கிட்ட பேசிச்சு அப்படிங்கிற மாதிரி ஜானகி கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அந்த சித்தர் சொல்கிறாரு, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா. என்ன தான் இருந்தாலும் ஒரு ஆத்மாவுக்கு நியாயம் கிடைக்காம அந்த ஆத்மா சாந்தி அடையாது. அதுதான் இப்போ சாருவோட நிலைமையும் கூட. எப்படியாவது அந்த பொண்ணு நியாயத்தை வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஆத்மா சாந்தி அடைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மாயா ஜானகி கிட்ட சொல்கிறாங்க, பெரியம்மா சாரு வந்து அவள் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்துட்டா. நம்ம வீட்டுக்கு போவோம், இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சாரு வந்து ஆவியாக வராங்க. அப்போ மாயா ஜானகி இவங்க 2 பேரும் பேசுகிறத சாரு கேட்டுடுறாங்க. ஜானகி சொல்கிறாங்க, அப்பாவி பொண்ணு சாரு அவளோட உயிரை எடுத்தவங்கள சும்மாவே விடக்கூடாது, அவங்களுக்கு எப்படியாவது தண்டனையை வாங்கி கொடுக்கணும், அப்போ தான் சாருவோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது சாரு வந்து ஜானகி மாயாவை புரிஞ்சுக்கிறாங்க. இவ்வளோ நாளாக நான் யார் தப்பானவங்கன்னு நினச்சிட்டு இருந்தானோ அவங்க நல்லவங்களாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சாரு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பத்மா பார்வதி அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனால் பத்மா வந்து பார்வதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நல்ல வேலைப்பா சாருவோட கல்யாணம் நடக்கலை. கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு அசம்பாவிதம் மட்டும் நடந்துருந்துச்சுன்னா என்னையும் உன்னையும் தூக்கி உள்ளே வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சுயநலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட சாருக்கு மனசே வெறுத்து போகுது. இவ்வளோ நாளாக இவங்க 2 பேரையும் நான் மனம் மாறி நம்பிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க எவ்வளோ கேவலமானவங்கன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. கண்டிப்பாக பெரியப்பாவையும் சீனுவையும் இந்த குழப்பத்திலேருந்து காப்பாற்றணும். எப்படியாவது அவங்கள ஜெயிலிருந்து வெளியில் கொண்டு வரணும். பாவம் அப்பா புவனா பசுபதியை நம்பி கடைசியில் அவங்க ஆசாசியாக வளர்த்த பொண்ணையே இழந்துட்டு நிற்கிறாங்களேன்னு சொல்லிட்டு சாரு வந்து பயங்கரமாக அழுகிறாங்க. மறுபடியும் ஜானகி கிட்ட போகிறாங்க. பெரியம்மா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் ஆரம்பத்திலேயே உங்கள் எல்லாரை விட்டும் ஒதுங்கி போயிருக்கணும். நான் தான் சீனு மேலே ஆசைப்பட்டு இப்படி என்னோட வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறேன். நான் உங்களையும் மாயாவையும் ரொம்பவே தப்பாகவே புரிஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் 2 பேருமே எனக்கு இவ்வளோ நாளாக நல்லது தான் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அந்த பத்மா பார்வதி இவங்க 2 பேருமே நான் செத்ததை நினச்சி கொஞ்சம் கூட வருத்தப்படலை. அவங்க எங்கடா நம்ம மாட்டிப்போமோ, நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி தான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா பெரியம்மா. இந்த உலகத்தில் எனக்கு வாழை தான் கொடுப்பனை இல்லை, ஆனால் என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே எனக்கு துரோகம் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சாரு சொல்லி அழுகிறாங்க. அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத சாரு, கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே இந்த கொலைக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தக்க தண்டனையை வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சாருவை ஆறுதல் படுத்துகிறாங்க. அப்போது ஜானகி கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் அப்பா ரொம்பவே நல்லவர். அவர் என்னை சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாரு தெரியுமா. ஆனால் இப்போ அவர் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடுச்சுன்னா அவரால் ஏற்றுக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் என்னோட சாவுக்கு காரணமானவங்க கூடயே எங்கள் அப்பா கூட்டணி வச்சுருக்காரு. அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சீக்கிரமாகவே புவனா பசுபதி கார்த்தி 3 பேரை பற்றின உண்மையெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு தெரிய வந்தாதான் எங்கள் அப்பா வந்து அவங்கள விட்டு ஒதுங்கி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, நீ எதுக்குமே கவலைப்படாத சாரு, நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். உன்னோட வாழ்க்கையே இந்த மாதிரி ஆக்குனவங்கள கண்டிப்பாக நான் சும்மாவே விட மாட்டேன். நான் சும்மா விட்டாலும் அதை தெய்வம் சும்மா விடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம சாருவும் ஜானகி பேசினதெல்லாம் கேட்டுட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. அப்போது மாயா கிட்ட சொல்கிறாங்க, மாயா சாரு மறுபடியும் வந்து என்கிட்ட வந்து பேசுனா அவளுக்கு எப்படியாவது நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. எப்படியாவது உண்மையை நம்ம நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா கடைசியில் நம்ம சாருவை பேயா மாற்றிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கடைசியில் இந்த நாடகத்தை பேய் நாடகம் மாதிரி ஆக்கிட்டாங்க. சரி, இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இதே மாதிரி நம்ம சாரு வந்து புவனாவையும் காட்டுன்னு காட்டணும். அப்போ தான் எபிசோட் வந்து வேறு லெவலில் போகும். நம்ம புவனாவை சும்மாவே விடக்கூடாது. ஆவியாக வந்து அவங்கள பழி வாங்க. ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.